ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம ஒரு மைக்ரோ சர்வீஸ் இருக்குது. இந்த மைக்ரோ சர்வீஸில் விஷுவல் ஸ்டுடியோ வச்சு எப்படி ஒரு கிட்ஹப் ரெபாசிட்டரிக்கு எப்படி உங்களுக்கு லோக்கல் கூட புஷ் பண்ணுறது, இட்ஸ் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். எந்த ஒரு ரெபாசிட்டரியும் எந்த ஒரு கிட்டும் இங்கே லோக்கல் இல்லைன்னா இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ப்ராசஸ்க்கு நம்மளுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு கிட் அப்படிங்கிற ஒரு டூலை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலைன்னா இந்த இடத்துல போய் இந்த லிங்க்கை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். கிட் கமெண்ட்ஸை வச்சு கூட நம்ம பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ ஆல்ரெடி எல்லாமே கவர் ஆயிருக்கு. இந்த வீடியோவில் லோக்கல் கோடை எப்படி கிட் ரெபாசிட்டரிக்கு புதுசாக புஷ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுதான் என்னோட கிட்ஹப் ரெபாசிட்டரி, github.com/learnsmartcoding/e-commerce app user profile அப்படின்னு ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டோட URL இருக்கும். ஓகேங்களா? கமாண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த ப்ராஜெக்டில், அதாவது இது வந்து ஒரு மைக்ரோ சர்வீஸ் ப்ராஜெக்ட், இ-காமர்ஸ் யூசர் ப்ரொஃபைல் மைக்ரோ சர்வீஸ் ப்ராஜெக்ட். இது ஆல்ரெடி பில்ட் பண்ண ப்ராஜெக்ட். பில்ட் பண்ண ப்ராஜெக்ட் கோட் என்கிட்ட இருக்குது. இங்கே பாருங்கள், எந்த ஒரு ரெபாசிட்டரியும் ஆட் ஆகலை. இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா டவுனில் ஆட் டு சோர்ஸ் கண்ட்ரோல்னு காட்டும். கிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இல்லைனா என்கிட்ட ஆல்ரெடி ரெபாசிட்டரி இருந்துச்சு, நான் ஆல்ரெடி வேறு எதுக்காக கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி ஆக்டிவ் ரெபாசிட்டரிஸ் காட்டும். நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆட் டு சோர்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு கொடுத்து கிட் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். இந்த விண்டோ வரும். இப்போ என்னதான் இந்த விண்டோ வந்தாலும் இந்த விண்டோவில் நம்ம கிட்டும் யூஸ் பண்ணலாம், அஷ்யூர் டெவாப்ஸும் யூஸ் பண்ணலாம். அஷ்யூர் டெவாப்ஸுங்கிறது இன்னொரு ஒரு dev.azure.com போனீங்கன்னா இன்னொரு கிட் ரெபாசிட்டரி மாதிரி, அதாவது கிட் மாதிரியே பட் அஷ்யூரோட அக்கௌண்ட்டில் வருது. இது டெவாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அஷ்யூர் டெவாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கேயும் நம்ம சோர்ஸ் கண்ட்ரோல்லாம் வைக்கலாம், ப்ரைவேட்டாக நிறைய இது யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லா ப்ரைவேட் ரெபாசிட்டரி, பப்ளிக் ரெபாசிட்டரி அங்கேயும் க்ரியேட் பண்ணலாம். மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிட்டுக்கும் அஷ்யூர் டெவாப்ஸுக்கும், கிட்டில் ஒன்றை தவிர இல்லை எல்லாமே பப்ளிக் ரெபாசிட்டரி தான். ப்ரைவேட் கொண்டு போனோம்னா காசு கொடுக்கணும். இந்த அஷ்யூர் டெவாப்ஸில் எவ்வளோனா ப்ரைவேட் ரெபாசிட்டரி வச்சுருக்கலாம், ஃப்ரீ. இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம இங்கே சூஸ் பண்ணிங்க கிட்ஹப் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா இதுதான் லோக்கல் பிரான்ச் கோடு. இங்கே என்ன எடுத்துக்கிறதுன்னு சொல்லுது. லைசன்ஸ் கொடுக்கணும்னா எதாவது கொடுக்கலாம். இது வந்து சும்மா நம்ம வந்து பப்ளிக் ரெபாசிட்டரி பப்ளிக்கு கொடுக்கறதுனால லைசன்ஸ் நாங்கள் கொடுக்கலாம். இங்கே எந்த அக்கௌண்ட் சூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணப்போ இங்கே எந்த ஒரு அக்கௌண்ட்டும் இருக்காது. கிட்ஹப் அக்கௌண்ட் சூஸ் பண்ணி லாகின் பண்ணணும். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கனால இந்த அக்கௌண்ட் காட்டுது, என்னோடய அக்கௌண்ட் காட்டுது. இங்கே ரீஎன்ட்ரி கொடுக்குது. ரீஎன்ட்ரி கொடுத்தா அந்த சிம்பிள் போயிடும். நான் தான் ஓனர். இதுதான் ரெபாசிட்டரி நேம். ரெபாசிட்டரி நேம் இது இல்லை. நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண போகிறதா இருந்தால் இங்கே என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த நேமுக்கு தான் இங்கே ரெபாசிட்டரி க்ரியேட் ஆகும். இந்த இடத்துல க்ரியேட் ஆகும். அதாவது லேர்ன் ஸ்மார்ட் கோடிங்குள்ளே ரெபாசிட்டரிக்குள்ளே நியூன்னு கொடுத்து க்ரியேட் பண்ணலாம். பண்ணலை அங்கேருந்து பண்ணிங்கன்னா இங்கே ஒரு புது ரெபாசிட்டரி க்ரியேட் ஆகும். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே இருக்க ரெபாசிட்டரி எம்டி ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு இங்கே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து பண்ணிடலாம். இது வந்து புது ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணி லோக்கல் கோடை கொண்டு போகணும்னா அதே மாதிரி தான் இந்த டெவாப்ஸுக்கும் அஷ்யூர் டெவாப்ஸுக்கும் அதே தான். அந்த URL, அதாவது dev.azure.com/ இதுதான் என்னோட URL, இதுதான் என்னோட லாகின். இந்த இமெயில் ஐடி வச்சு தான் லாகின் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்கனைசேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அஷ்யூர் டெவாப்ஸ் பற்றி தனியாக வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் கிட்ஹப் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அஷ்யூர் டெவாப்ஸ் நான் விட போகிறேன். இப்போ நான் எக்ஸிஸ்டிங் ரெபாசிட்டரி சூஸ் பண்ண போகிறேன் கிட்டுக்கு. இது அகெயின் என்னோடது தான். புஷ் யுவர் கோட் டு அன் எக்ஸிஸ்டிங் ரெபாசிட்டரி. நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து இந்த URL காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறோம். கிரியேட் அண்ட் புஷ் மாஸ்டர்னு கிரியேட் ஆகிருக்கு. நம்ம இங்கே புஷ் பண்ண போகிறோம். புஷ் பண்ணிட்டோம். இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா மாஸ்டருங்கிற பிரான்ச்சு கிரியேட் ஆகிடுச்சு. பொதுவாக அந்த மாஸ்டருங்கிற பிரான்ச் பேர் வந்து நம்ம ரொம்ப நாள் முன்னாடி அவங்க மாற்றிட்டாங்க. இந்த விஷுவல் ஸ்டுடியோவில் அது இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். மாஸ்டர்னா ஒரு அடிமைத்தனம் இருக்குது அப்படிங்கிறதுனால மாஸ்டருங்கிற நேம் எடுக்கணும்னு தூக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக தான் மெயின் அப்படின்னு ஒரு பிரான்ச் கொண்டு வந்தாங்க. ஸோ நம்ம மெயின் அப்படின்னு ஒரு பிரான்ச் க்ரியேட் பண்ணிடுவோம். நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், கோடு வந்துருச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பிரான்ச்சஸ், கிரியேட் நியூ பிரான்ச். பிரான்ச் நேம் வந்து மெயின். மாஸ்டரில் பேஸ் பண்ண பிரான்ச். ஸோ கிரியேட் நியூ பிரான்ச், மெயின் அப்படின்னு ஒரு பிரான்ச் வந்துருக்கும். ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா மெயின் அப்படிங்கிற பிரான்ச் வந்துடும்.
ஓகே. கோடு புஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த பிரான்ச்சில் உள்ளே போய் பார்த்தோம்னா நம்ம புஷ் பண்ண யூசர் ப்ரொஃபைல்க்குரிய வெப் சர்வீஸ், அதாவது மைக்ரோ சர்வீஸ் மட்டும் இருக்கும். ஸோ இப்படி தான் லோக்கல் கோடை எப்படி கிட்டுக்கு புஷ் பண்ணணும், எந்த ஒரு கமெண்டும் இல்லாமல் அப்படிங்கிறது நீங்கள் இப்படி பண்ணலாம். அடுத்த வீடியோவில் நம்ம வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் Azure DevOps எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கும் இதுக்கும் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிறீங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.